श्रीमन्महापूर्णकुलाब्धिचन्द्रं गोपालसूरीन्द्रतनूजरत्नं तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधं श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रं वरवरमुनिकुलोद्भवम् आचार्यहृदयप्रवीणं वन्दे सम्पत्कुमारं गुरुं श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यचामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। गुरुमुखमनद्धीद्य प्राकवेदानशेषान् नरपतिपरिक्लुब्धं शूल्गमादातु कामः श्वशुरमरवन्त्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே திருப்பல்லாண்டு திவ்யார்த்த தீபிகை அற்புதமான அந்த கிரந்தம் நமக்காக ஸ்ரீ காஞ்சி சுவாமி அருடைய கிரந்தம். அவருடைய திவ்யார்த்த தீபிகை எல்லாம் நாம் நன்றாக வாசித்தோம் என்றால் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் நமக்கு எளிதாக புரியும். அந்த ஒரு கிரமத்திலே பெரியோர்கள் இட்ட வழக்காக இந்த திவ்யார்த்த தீபிகை அனுபவிக்க தொடங்கியுள்ளோம். அதுல முதல் தனியன் குருமுக அனத்தீத்ய பிராகவேதான் அசேஷான். அந்த தனியனும் அதற்குண்டான விளக்க உரையும் கடந்த உபன்யாசத்துல அனுபவிச்சோம். இப்ப இரண்டாவது தனியன். அப்ப இந்த திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தம் இருக்கே, அது அவதரித்த முறை என்ன? எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது, எம்பெருமானை வாழ்த்தி பாடுவது. அப்போ மங்களாசாசனம்ங்கிற துறை இருக்கே, அது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தனி சிறப்புடைய ஒரு துறையாக வழங்கப்படுகிறது. ஆக இந்த பெரியாழ்வார் அருளி செய்த இந்த திருப்பல்லாண்டுங்கிற திவ்ய பிரபந்தம் இந்த மங்களாசாசன பகுதியை விளக்கவே அமைந்துள்ள ஒரு பதிகம். அப்ப திருமகள் கேள்வனாலே அருளப்பெற்ற அந்த பெரியாழ்வார் நாடுநகரமும் நன்கறிய நாராயண பரத்துவம் நிர்ணயம் செய்தார். அப்படி அவர் நிர்ணயம் செய்த காலத்திலே அவருக்கு வேதப்போன் விஷ்ணு சித்தர் என்கிற திருநாமம் உண்டாயிற்று. அதனால மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த வல்லபதேவன் பொற்கிழி அறுத்த அந்த ஆழ்வாரை யானையின் மேலேற்றி நகரம் முழுக்க விருதுகள் எல்லாம் கூவிக்கொண்டு வளம் வந்தான். இப்படி தன்னுடைய பிள்ளை இவ்வளவு சிறப்பு பெற்றானே என்கிற ஆசையோட பெரிய பிராட்டியாரோட கிரீடாரூடனாக வந்து தோன்றினான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த சமயத்துல அந்த எம்பெருமானுக்கு என்ன தீங்கு நேருமோ என்று வயறு கலங்கி பொங்கும் பரிவாலே காப்பிடும் முறையிலே இந்த திருப்பல்லாண்டு என்கிற பிரபந்தத்தை அமைத்தார். அவனுடைய அருளாலே இது பாடிய பிரபந்தம். அப்பேற்பட்ட இந்த பிரபந்தத்துக்கு 3 தனியன்கள். முதல்ல அமைந்த தனியன் வடமொழி ஸ்லோகம் ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்தது. அப்ப தம்பூர்வம் அபிவாதையே. அப்ப முதல்ல ஒரு கிரந்தத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு முன்னால, அவதாரிகைக்கு முன்னால தனியன்னு ஒரு சிறப்பு பாவை சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் முன்னோர்கள். அப்ப முதல்ல பிரணிபாதனம் பண்ணணும், அபிவாதையை பண்ணணும், அபிவாதனம் பண்ணணும் பெரியோர்களை. அதுல இந்த சிறப்பு பெற்ற தனிப்பாடல், அதனால இதுக்கு தனியன்கிற திருநாமம். அதுல இப்போ பாண்டிய பட்டர் அப்படிங்கிற அருளி செய்த ஒரு தனியன். மின்னார் தனமதல் சூழ்வெள்ளி புத்தோர் என்னொரு கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் உன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மனையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. அற்புதமான இந்த தனியன். மின்னார் தடமதில் சூழ். அப்போ மின் ஆர்னு சொன்னா ஒளி பொருந்தியதாக இருக்கிறது, ஒளி நிறைந்ததாக இருக்கக்கூடிய தடமதில் சூழ். பெரிய திருமதிலாலே சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னால், ஒரு தடவை உச்சரித்தவருடைய, ஒரு முறை வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு உச்சரித்தவர்களுடைய. அதனால முன்னால திருவ போட்டு திருவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லணும். திருங்கிற அந்த சொல்ல இதற்கு அடைமொழியாக சேர்க்கக்கூடாது.
அது தமிழ் இலக்கிய இலக்கண முறைப்படி அது தவறு. நாம் அதே போல ஸ்ரீமதி, அந்த இடத்துல மதிக்கு முன்னால திருமதி சேர்க்கக்கூடாது. அப்ப திருமதின்னு சொன்னா நன்றாக மதி பொருந்தியவன், சிறந்த அறிவுடையவன் அர்த்தமாயிரும். அங்க ஸ்ரீ சப்தம் தான் போடணும், இங்கேயும் ஸ்ரீ சப்தம் போடணும். திருவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் புத்தூர் சுவாமி அந்த கேள்வி பதில், சுதர்சனர் கேள்வி பதில் அற்புதமா காமிச்சிருக்கார். அதே போலத்தான் இதுவும். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர்னு எங்கேயாவது யாராவது சொன்னா, நம்ம சம்பிரதாயத்துல பெரியவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர்னே சேவிக்கணும். அப்பேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு கால் சொன்னார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரே ஒரு முறை சேவித்தால் போரும். அப்படி சேவித்தவர்களுடைய சொன்னார் கலர்கமலம் சூடினோம். அப்படி அந்த உச்சரித்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி தாமரைகளை சூடினோம், தலையிலே தரித்தோம் என்று காட்டுகிறார். முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம். முற்காலத்திலே அந்த வித்யா சுல்கமாக வச்ச அந்த நிதி பொதியை, பொதினா சுல்கம், அது ஒரு பொற்கிளி, அதை அறுத்து அருளினார். அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய அந்த அற்புதமான அந்த செயல் என்று உரைத்தோம். அதையும் நாம் அனுசந்திப்போம். உன்னால் கிளி அறுத்தான் என்று உரைத்தோம், நாம் அப்படி அனுசந்திப்போம். சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னேன், இந்த மாதிரி ஆழ்வார் கிளி அறுத்தார்னு சொன்னேன், எனக்கு அதனால என்ன கிடைச்சது பிரயோஜனம்னு, கீழ்மையினில், அதாவது அதப்பதனத்தில், துர்மார்க்கத்தில், இருள் சூழ்ந்த பாதையில் அப்படி போய் சேரக்கூடிய மார்க்கத்தை, கீழ்மையில் சேரும் வழி அறுத்தோம். நாம அந்த மார்க்கத்தை நாம் அறுத்தோம், நிரோதித்தோம், நாம் அதை விட்டு விட்டோம். நெஞ்சமே வந்து, ஏ அனுகூலமான மனசே, எப்போதுமே இந்த ஆழ்வார் அளவும் உன்னுடைய மனசு வில்லிபுத்தூர்னு உச்சரிக்கட்டும், பொற்கிளி அறுத்தார்னு உச்சரிக்கட்டும். அப்படி உச்சரித்தால் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். ஒரு நாளும் தூமாதி மார்க்கத்தை நாம் அடைய மாட்டோம். ஒளி பொருந்தி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சென்று நாம் சேவித்தது போலே அந்த ஒளி நிறைந்த அந்த அர்ச்சனாதி மார்க்கத்திலே சென்று எம்பெருமானுக்கு அங்கேயும் போய் பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு அற்புதமா காட்டுறார். கீழ்மை கீழ்மை இனி, கீழ்மை இனில் சேரும், இனி சேரும், இனிமே சேரும்படியான வழி அறுத்தோம். இத்தனை நாள் தூமாதி மார்க்கத்துல போயிட்டே இருந்தோம், இருள் சூழ்ந்து அந்த லோகத்துல போய், அங்க போய் சொர்க்க நரகாதிகள்ல கஷ்டப்பட்டு, திரும்ப அங்கேருந்து சந்திர மண்டலத்துக்கு வந்து, அப்புறம் அங்கேருந்து மழையா பூமிக்கு வந்து, அப்படி மழையா வர்ற காலத்துல மழை பெஞ்சு அது ஒரு செடி கொடிகளுக்குள்ள போய், அது ஒரு பயிருக்குள்ள போய் ஒரு தானியமா வந்து, அந்த தானியம் அந்த தானியத்தை ஒரு புருஷன் அதை எடுத்து சாப்பிட, திரும்ப அவனுடைய வீரியத்திலே சென்று, அதிலிருந்து ஒரு பெண்ணோட கர்ப்பவாசத்தை அடைந்து, அதுக்கப்புறம் வெளியே வந்து, அதுக்கப்புறம் வில்லிபுத்தூர்னு சொல்லணுமா? வேண்டாம், இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு, இப்பவே வில்லிபுத்தூர்னு சொல்லுவோம், பொற்கிளி அறுத்தார்னு சொல்லுவோம் என்று காட்டுகிறார். அப்போ நமக்கு உண்டாயிருக்கிற திருப்திய நமக்கு கலந்து சொல்றார். நெஞ்சமே வந்து, ஏ நெஞ்சமே, வில்லிபுத்தூர்னு சொல்லியாச்சு, பொற்கிளி அறுத்தார்னு சொல்லியாச்சு, இனிமே உனக்கு குறையில்லை, கவலையே இல்லை, அர்ச்சாதி மார்க்கத்திலே சென்று அந்த எம்பெருமானுக்கு நித்தியமாக பல்லாண்டு பாடலாம் என்று காட்டுகிறார். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு திருநாமம் இருக்கு பெருமாளுக்கு. இது ஒரு பிரணவம் போல இருக்கான். பிரணவம்னா ஓம்னு அர்த்தம், ஒரு ஓம்காரம் போல இருக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போ ஓம்காரத்துல ஓமித்யே காட்சரம் நம இது துவே அக்ஷரங்கிறோம். அப்போ ஓம் இது ஏகாட்சரமா இருக்கு, அதுக்குள்ள 3 எழுத்து இருக்கு, ஆ ஊ மானு 3 எழுத்து இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த வடபெருங்கோயிலுடையான அகார வாச்சியனா வச்சுக்கணும். இந்த பெரியாழ்வார், இந்த ஆண்டாள், அந்த ஆண்டாள் பிராட்டியா இருக்கா, பட்ட மகிழ்ச்சியா இருக்கா, அவளை உகார ஸ்தானத்துல வச்சுக்கணும். இந்த ஆழ்வார மகார ஸ்தானத்தை ஜீவாத்மா ஸ்தானத்துல வச்சுக்கணும். ஏன்னா அந்த உகாரம்னு சொல்லக்கூடிய அந்த
பிராட்டி சம்பந்தம். அந்த ஆண்டாளத்தான் அழகிய மணவாளனுக்கு தாரவாத்து கொடுக்கிறார். அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றதும் ஒண்ணுதான், ஓம்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப பிரணவத்தை சொன்னா எல்லா பாபங்களும் தொலையும், அது நமக்கு உன்னத ஸ்தானத்தை கொடுக்கும். அதே போல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போ சம்பந்தத்தை சொல்றது, ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. அப்புறம் வில்லிபுத்தூர், அந்த வில்லிபுத்தூர் ஜென்மஸ்தானமா இருக்கு ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு ஜென்மஸ்தானம் எதுன்னு கேட்டா, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் எதுன்னு கேட்டா வில்லிபுத்தூர்னு சொல்றோம். ஆழ்வார் திருமகளார் ஆண்டால் மதுரகவி ஆழ்வார் எதிராசனாம் இவர்கள் அப்படின்னு உபதேசத்திரமாலையில காட்டுறார். அதனால வில்லிபுத்தூர் தான் அவர்களுக்கு அவதார ஸ்தானம், ஜென்மஸ்தானம். அவருக்கு ஜென்மஸ்தானமா இருக்கு. அப்ப கர்மஸ்தானத்துல என்ன இருக்குன்னு கேட்டோம். கர்மஸ்தானத்துல பொற்கிளி அறுத்தார் இல்லையா, அந்த கிளி அறுத்தல் அவருக்கு கர்மமா இருக்கு, தர்மமா இருக்கு. ஜென்மஸ்தானம் ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் அறிந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. ஏ அர்ஜுனா, கீதையில கண்ணன் சொல்றான், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய சேஷ்டிதங்களை எவன் உள்ளபடி, ஏவம் யோவேத்தி தத்வதா, எவன் உள்ளபடி அறிந்து கொள்கிறானோ அவன் என்னை அடைகிறான். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னா ஆழ்வாரோட ஜென்மஸ்தானம், ஆழ்வாருடைய கர்மஸ்தானம். அந்த கிளி அறுத்தால் இந்த ரெண்டு வைபவத்தையும் யாரு சொல்றாரோ அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு இதுக்கு விசேஷ அர்த்தம் சொல்லப்பட்ட. அப்ப அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த தனியன், இந்த தனியனுக்கு பிரதிபதார்த்தம் பார்த்துட்டோம். இப்போ திவ்யார்த்த தீபிகையில காஞ்சி சுவாமியோட அவருடைய அந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். பெரியாழ்வாரது திருஅவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரின் சிறப்பை ஒரு காலாகிலும் அனுசந்திப்பவர்களின் திருவடி தாமரைகளை தலையில் அலங்காரமாக அணிந்து கொண்டோம். அப்போ அவருக்கு அது திருவதார ஸ்தலமா இருக்கு. அத வில்லிபுத்தூர் வில்லிபுத்தூர்னு ஒரு கால் சொன்னார் போதும். சீராரும் வில்லிபுத்தூர் செல்வத் திருக்கோரூர் ஏறார் பெரும்புதூர் என்னும் இவை பாரில் மதியாரும் ஆண்டார் மதுரகவி ஆழ்வார் தோன்றிய ஊர் இங்கு அப்படின்னு அவர்கள் ஊர் சிறப்பை சொல்லணும். ஆழ்வார் பிறந்த ஊரை நினைச்சா போரும், குருகூர்னு சொன்னாலே போரும். அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென்று அழைப்பராயில் பொறியல்வாள் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒளியும் அன்றே. அப்போ அரங்கம்னு வாயால சொன்னா இந்த நரகங்களுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்களாம், அங்கெல்லாம் புல் பூண்டு முளைச்சிருங்கிற ஆழ்வார். அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுங்கோ. அது ஆழ்வாருக்கு ஜென்மஸ்தானமா இருக்கு, ஆண்டாள் அவதார ஸ்தலமா இருக்கு. நாள்தோறும் சேவிக்கணும் உபதேச ரத்னமாலையே, அதுல இந்த பாசனம் வருது. அது போன்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு யாரு அனுசந்தித்தார்களோ, அனுசந்தானம் அனுசந்தானம்னா வெறுமன ஊர் பேரை சொல்றவா இல்லை. தினந்தோறும் அந்த ஊருக்கு அங்கேருந்து பஸ் போறது, ராஜபாளையத்திலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கண்டக்டரை சொல்லிட்டே இருக்கு. அது அனுசந்திப்பவர்களுடைய அந்த பெருமையை தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீவில்லிபுத்தூருடைய அருமை பெருமைகளை தெரிந்து இருக்கணும். அப்பேற்பட்ட அறிஞ்சி தெரிஞ்சு இப்பேற்பட்ட திவ்யதேசமா பொங்கும் பரிவாலை பற்றபிரான் பிறந்த ஊரா, ஆண்டாளுடைய அவதார ஸ்தலமாச்சே அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே பெருமைப்படணும், ஆனந்தப்படணும். அப்பேற்பட்டவுடைய திருவடி தாமரைகளை தலையில் அலங்காரமாக அணிந்து கொண்டோம். அப்ப எவ்வளவு பாக்கியம் அணிந்தா தினந்தோறும் வில்லிபுத்தூர் வில்லிபுத்தூர்னு ராஜபாளையத்திலிருந்தும் அந்த பக்கம் சிவகாசிலிருந்தும் விருதுநகர்லேருந்தும் அழைக்கிறார்கள் அவர்கள். அப்ப தினந்தோறும் சொல்றால வில்லிபுத்தூர் வில்லிபுத்தூர்னு, அதற்குண்டான பலன் கிடைச்சே கிடைக்கும். இங்க அனுசந்திப்பவர்கள் அந்த ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தையும் ஆண்டாளுடைய அவதார ஸ்தலத்தையும் அங்கு எழுந்து இருக்கக்கூடிய வடபெருங்கோயில வடபத்திர சாயி, அங்க எழுந்து இருக்கக்கூடிய ரெங்கமன்னார், அந்த பெருமைகளை எல்லாம் அறிந்தவர் மனவாள மாமணி எவ்வளவு அற்புதமா கொண்டாடுறார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் யாத்திரையில. எம்பெருமானாருக்கு நேரே சம்பந்தம், மனவாள மாமணிகளுக்கு நேரே சம்பந்தம். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வைபவத்தை எல்லாம் பெருமைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அனுசந்திப்பவர்களுடைய திருவடி தாமரைகளை தலையிலே அலங்காரமாக அணிந்து கொண்டோம். பெரியாழ்வார்
பாண்டியராஜ சபையில் எழுந்தருளி வேத பொருள்களை விளங்க உரைத்து வித்யா சுல்கமான பொற்கிளியை அறுத்து பெற்று கொண்டார் என்று அவருடைய பிரபாவத்தை பேசினோம். அப்போ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அந்த ஆழ்வார் எப்படி பொற்கிளி அறுத்தார், ஆண்டாள் எப்படி பிறந்து வளர்ந்தார், அவ்வளவு பெருமை இருக்கு அந்த வில்லிபுத்தூருக்கு, அவ்வளவு பெருமை இருக்கு அந்த ஆழ்வாருக்கு. அவருடைய பிரபாவத்தை நாமும் பேசினோம். இவற்றால் நற்கதியில் செல்ல பாக்கியமும் பெற்றோம். அப்ப ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா அப்படின்னு கீதையில சொன்னார் போலே நமக்கு அந்த எம்பெருமானையே அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அப்ப இத்தனைக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்டோம். இந்த நெஞ்சு விஷயாந்தரங்களிலே செல்லாமல், அப்பேற்பட்ட இந்த நெஞ்சு இன்னைக்கு திருப்பல்லாண்டு உபன்யாசம் இருக்கு, ஏதோ படிச்சுட்டு அர்த்தம் சொல்றார், கொஞ்சம் புரியறாப்புல இருக்கு, நமக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதுக்காவது வந்து சேருவோமே அப்படின்னு இங்க வந்து சேர்ந்தவா. சரி, அது ஏற்கனவே திருப்பல்லாண்டு கேட்டதுதான், இதுவும் அர்த்தம் கேட்டதுதான், அதுல என்ன இருக்கு அப்படின்னு பகவத் விஷயத்தை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு போனவன். இன்னைக்கு கோவிலுக்கு சேவிக்க போயிருக்கோம், அங்க சேவிக்க போறோம்னா பரவாயில்லை, எம்பெருமான தவிர்ந்த மற்ற விஷயங்களிலே நெஞ்சு செல்லாமல் அனுகூலித்து வந்தேயோம் என்று உகந்தார் ஆயிற்று. அப்படி அந்த பாண்டிய பட்டர் கொண்டாடுறார். அதனால வில்லிபுத்தூர்னு சொல்லுவோம், ஆழ்வார் பொற்கிளி அறுத்தார்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலே போரும். அப்படி சொன்னனுடைய அந்த திருவடி தாமரைகளை நாமும் இந்த சென்னிக்கு அணியாக சூடிக்கொள்வோம். அப்படி அந்த இது காரணம் அந்த நெஞ்சு. அதனால என்ன பிரயோஜனம்னா கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். இனி நமக்கு அந்த தூமாதி மார்க்கம் இல்லை. இனி பிறந்து பிறந்து பிறப்பிறப்பு பிணி மூப்புன்னு கஷ்டப்பட வேண்டாம். அந்த வில்லிபுத்தூர்னு சொன்னாலே நமக்கு நற்கதி கிடைக்கும் என்று இந்த முதல் தனியன் நமக்கு அற்புதமாக எடுத்துரைக்கிறது. இரண்டாவது தனியன் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அற்புதமான இந்த தனியன். பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று. அப்ப பாண்டியராஜன் ஸ்ரீ வல்லப தேவராயன் அவன் மகிழ்ந்து மகிழ்ந்து ஆழ்வார் மேலே மிகுந்த மரியாதையோட அவரை யானைக்கு மேலே ஏற்றி கொண்டு தான் அந்த யானைக்கு கீழே அருகிலே ஆழ்வாரை பார்த்த வண்ணம் அவருடைய புகழ்களை எல்லாம் விருதுகள் எல்லாம் கூவி செல்லும்படி, அங்க இருக்கிற இசைக்கருவி வாத்தியங்கள்லாம் வாசிக்கும்படி, அப்படி அந்த ஆழ்வார் மேல இருந்து தான் ஆனந்தப்படுறான் அந்த ஆழ்வாரை பார்த்து பார்த்து. அப்பேற்பட்ட வல்லவ தேவங்கிற ராஜன் பாண்டியன் கொண்டாடுகிறான். பட்டர் பிரான் வந்தான் என்று. அப்பேற்பட்ட இந்த பட்டர் பிரான் அப்படின்னா பிராமணர்களுக்கு உபகாரகரான பெரியாழ்வார். அவர் எல்லோருக்கும் உபகாரகர் தான். அதனால பிராமணர் பட்டர் வீரான்ங்கிற வார்த்தை என்ன இருக்குன்னா அவருடைய குலப்பெருமையை சொல்ல வந்தது. திஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அப்ப திஜகுல திலகம்னா என்னன்னு கேட்டோம், பட்டர் வீரான் தான். என்ன நமக்கு உபகாரம் பண்ணிட்டார்னா வேண்டிய வேதங்கள் ஓதி அந்த நாராயண பரத்துவத்தை எடுத்து சொல்லி முக்கியமான அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து ஸ்தாபித்தாரே. அப்பேற்பட்ட நமக்கு அந்த வாக்கியங்கள்லாம் புரியல, அந்த வாக்கியங்கள்லாம் நமக்கு தெரியல, அதை நமக்கு எடுத்து கொடுத்து உபகாரகரானார். அதனால பட்டர் வீரான் அவருக்கு திருநாம். அப்ப வேண்டிய வேதங்கள் ஆமா அப்படின்னு அற்புதமா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சர்வ வேதா எப்பதம் ஆமனந்தி. அப்ப அந்தந்த வேதங்களை எடுத்து நமக்கு எடுத்து சொன்னார். அப்பேற்பட்டவருக்கு ஈண்டிய சங்கம் எடுத்துவத. அப்பேற்பட்டவருக்கு நாம் என்ன செஞ்சோம், இந்த மாதிரி பெரியாழ்வார் வரார், பட்டர் வீரான் வரார், புதுவைக்கோன் வரார் அப்படின்னு ஆனந்தத்தோட விருதுகள்லாம் சொன்னான். ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத, திரள் திரளாக சங்குகளை எல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டு பலர் ஊதத் தொடங்கினர். வேண்டிய வேதங்களோதி அந்த விஷ்ணு பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து ஓதினார். அதையெல்லாம் எடுத்து உபன்யசித்தார். விரைந்து காலதாமதம் இல்லாமல் விரைந்து கிழி அறுத்தான். அப்ப அந்த வித்யா சுல்கமான அந்த பொருள் முடிப்பை, அந்த பொற்கிளியை
அறுத்து அருளினார் ஸ்ரீ பெரியாழ்வார். அப்பேற்பட்ட அவருடைய பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு புகலிடமாக இருக்கிறது. அப்ப அதுவே நமக்கு ரட்சையாக இருக்கிறது. அவருடைய கலர்கமங்களே நாம் அடைய அடைய தகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்துல அவருடைய பெருமையை அற்புதமாக காட்டியுள்ளார்கள். இதற்குண்டான வியாக்கியானம் காஞ்சி சுவாமி வியாக்கியானத்தை வாசிக்கலாம். எவர் வல்லபதேவனுடைய வித்வத் சபையிலே எழுந்தருளும் போது இவர்தான் பரதத்துவ நிர்ணயம் செய்திருளப் போகிறார் என்று அறிந்து அவ்வரசன் உபசரித்து கொண்டாடவும். அப்ப செல்வ நம்பிவே விண்ணப்பிக்கிறார். எம்பெருமானும் ஆணையிட்டுட்டான். சபைக்குள்ள வரார். செல்வ நம்பி சொல்றார், இவர்தான் திருமாலாலே அருளப்பட்ட பட்டர்விரான் என்று சொன்ன உடனே சபையினோர் எல்லோரும் வந்து ஆழ்வாருக்கு ஆசனம் கொடுத்து அர்க்கியபாத்தியம் சமர்ப்பிச்சு அவருக்கு எல்லா உபசாரங்களும் செய்தார்கள். அங்கே திரண்டு கிடந்த வித்வான்கள் அந்த கொண்டாட்டத்தை கண்டு பொறாமல் இவரை வென்றுவிட வேணும் என்று பலபடியாய் தர்க்கித்தும். பார்த்தா அங்க எல்லா இதர மதத்தாலும் வந்திருக்கா. இப்படி கொண்டாட ராஜா சரின்னு சொல்லி அவரோட தர்க்கம் பண்ணுவோம், இவரை எப்படியாவது ஜெயிக்கணும்னு இவாள்லாம் அவரோடு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சா. தர்க்கித்தும் வெற்றி பெறாமல் தோற்று போய் ஈடுபட்டு வெற்றி சங்கங்களை வாய் வைத்து ஊதவும். ஆழ்வாருடைய அந்த அற்புதமான அந்த ஞானம் பீதக ஆடை பிரானார் பிரமகுருவாக வந்தார். அப்ப அந்த எம்பெருமான் தான் வந்து இந்த பணியை செய்ய சொன்னான். அப்ப அந்த எம்பெருமானே ஆழ்வாருடைய திருநாவிலே வந்து தம்மைத்தானே துதித்தான். அந்த பரத்துவத்தை நிர்ணயம் செய்தான். அதனால தோற்றவர்கள் எல்லாம் அந்த சங்குகளை எல்லாம் எடுத்து ஊதினார்கள். மற்றவர்கள் ஆனந்த களிப்பாலே பட்டர்பிரான் வெற்றி பெற்றார். அந்த களிப்பாலே வெற்றி சங்கங்களை வாய் வைத்து ஊதினார்கள். அந்த காலத்திலே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று ஸ்தாபிப்பதற்கு வேண்டிய வேத பிரமாணங்களை எடுத்து உபன்யசித்து பரதத்துவ நிர்ணயம் பண்ணி பொற்கிளியை அறுத்து கொண்டாரே அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளே சரணம் என்றதாயிற்று. உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர்களே தான் உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர் தந்தமிழ்நூல் செய்திடும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கரையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்துபார். ஏ நெஞ்சே நன்றா உணர்ந்துபார். மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி பொங்கும் அறிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். இந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளையே நாம் புகலிடமாக, நமக்கு ரட்சையாக, நமக்கு காப்பாக நாம் பற்ற வேண்டும். அதனால பெரியாழ்வார் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் என்று எப்போதும் இந்த மனசானது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு பெருமை இருக்கான் இந்த பெரியாழ்வாருக்கு. அதை இந்த இரண்டாவது தனியன் நமக்கு அதனை காண்பித்து கொடுத்தது. இப்போ திருப்பல்லாண்டு அவதாரிகை உங்க எல்லாத்தையும் பிடிஎஃப் இருக்கு இல்லையா? சுவாமி குரூப்ல அனுப்பியிருக்கு, இன்னைக்கும் அனுப்பியிருக்கு சுவாமி. சரி சுவாமி பேஜ் ஷமிக்கு பிரார்த்திக்கிறேன். பேஜ் நம்பர் வந்து இது திருப்பல்லாண்டு முன்னுரைன்னு இருக்கு இதுல தேவரி ரம்ச பிடிஎஃப்ல. சரி, அதுல இப்பிரபந்தத்திற்குன்னு தொடங்குறதா? ஆமா சுவாமி, இப்பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு என்று திருநாமம். அடியன் சுவாமி அடியன். இப்பிரபந்தத்திற்கு திருப்பல்லாண்டு என்று திருநாமம் வழங்குவதற்கு காரணம் யாதெனில், முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் பேர் வைக்கணும். பேர் வைக்காம ஒரு நூல் வராது. அதனால நாமகரணம் கண்டிப்பா பண்ணணும். உனக்கு என்ன பேர்னு கேட்டா சொல்லணும். பேர் தெரியலேன்னு சொல்லக்கூடாது. அதனால பேரை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தோப்பனார் பேரை கண்டிப்பா சொல்லணும். குலங்கோத்திராதிகளெல்லாம் சொல்லணும். ஆச்சாரியன் பேரையும் நன்னா செலுத்தி சொல்லணும். அப்பேற்பட்ட அதெல்லாம் திருநாம வைபவம்னு பேர். அப்பேற்பட்ட இந்த திருப்பல்லாண்டுக்கு திருநாமம் வழங்குவதற்கு காரணம் யாதெனில், இப்ப திருவாய்மொழின்னு சொல்லிட்டோம், அந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருமொழின்னு சொல்லிட்டோம், பின்னால பெரியாழ்வார் திருமொழின்னு சொல்லிட்டோம். இந்த பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டுங்கிற பேர் ஏன் வந்தது? ஒவ்வொரு பாசுரத்திலும் பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி மங்களாசாசனம் செய்திருப்பதனால் அதனையே நிரூபகமாக்கி பல்லாண்டு என்று திருநாமம் சாத்தினர். அப்ப பூர்வர்கள் பார்த்தா ஒவ்வொரு பாசுரத்திலையும் பல்லாண்டு சொல்றார், பல்லாண்டுல முடிகிறது. அதனால திருப்பல்லாண்டு
அப்படின்னு திருநாமம் சாத்தினார். திரு என்பது வடமொழியில் ஸ்ரீ சப்தம் போல் மேன்மையை உணர்த்தும். அப்ப ஸ்ரீஹி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கும். அதே போல திரு பல்லாண்டு பல்லாண்டுன்னு முடிஞ்சது, அதோட திருவை சேர்த்து திருப்பல்லாண்டுன்னு சொன்னார்கள். மேன்மை தங்கிய மங்களாசாசன பிரபந்தம் என்றபடி. ஆக இதற்கு எல்லா பெருமையும் இருக்கு, எல்லா வைபவமும் இருக்கு. அதனால திருப்பல்லாண்டு. இப்பிரபந்தம் பல்லாண்டு என்று தொடங்கப்படுவதால் முதற்குறிப்பு என்னும் இலக்கணத்தால் திருப்பல்லாண்டு என திருநாமம் பெற்றது என்னவுமாம். அப்போ இது பல்லாண்டுல தொடங்கிடுத்து, அதனால இதுக்கு திருப்பல்லாண்டுன்னு பேரு. அப்புறம் முதல் குறிப்பு இலக்கணம்னு இருக்கு. முதல் குறிப்பு இலக்கணம்னா நிறைய நூல்கள்ல நிறைய பிரிவு பிரிவா வச்சிருக்கோம். 1000, 2000, 3000, 4000. அதுக்குள்ள இத்தனை பிரபந்தம் இருக்கு. சரி, இது பல்லாண்டுல ஆரம்பிக்குது. திருப்பல்லாண்டு தொடக்கம். இன்னைக்கு என்ன தொடக்கம்? திருப்பல்லாண்டு தொடக்கம். அதனால திருநாமம் அந்த இலக்கண முறைப்படி அந்த பெயரை பெற்றது. அப்புறம் கஞ்சனஞ்சிறுத்தாம்பு, அமரநாதிபிரான், அது அந்த பேர் தொடக்கத்திலேயே அந்த பேர் வந்துருக்கு. இது திருமொழியா இருக்கு, இது திருமொழி. அப்ப திருமொழின்னு சொன்னா இதிகாச புராணங்களுடைய விவரணமா இருக்கும். முழுக்க வேதாந்தம்னு சொன்னா அது திருவாய்மொழி. அது திராவிட வேதாந்தம், திராவிட வேதம், திராவிட வேத சாகரங்கிற வாய்மொழின்னு பேரு சங்க காலத்துல வேதத்துக்கு. அதுக்கு ஒரு பெருமையை சொல்லி திருவாய்மொழி என்று அழைத்தார்கள். அப்புறம் பாவை, திருப்பாவைன்னு பேரு. அவை பாவை நோன்பு நோற்றால் அது இலக்கிய ரீதியா வந்தது. பாவைன்னு ஒரு இலக்கிய நடை அதுல வந்ததுனால திருப்பாவைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் நாச்சியார் திருமொழி, அதுவும் ஒரு மொழிதான், திருமொழி தான். அதை நாச்சியார் அழிச்சா நாச்சியார் திருமொழின்னு பேரு. அதுக்கப்புறம் ஒரு திருமொழி வந்தது, அது குலசேகர ஆழ்வார் பாடின திருமொழி. அது 10 பாட்டு, தசாவதாரம் போல 10 திருமொழி. அதுல கடைசி திருமொழியில ராமாயணம் முழுக்க சொன்னார். இது பெருமாள் வைபவமா இருக்கு. அப்ப சம்பிரதாயத்துல பெருமாள்னு சொன்னா அது ஸ்ரீ ராமனைத்தான் குறிக்கும். ராமனை பத்தி சொல்ற காலத்துல பூர்வாச்சாரியர்கள் பெருமாள் வந்தாருன்னு தான் சொல்லுவார். சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள்னு பேரு, இளைய பெருமாள்னு லக்ஷ்மணனுக்கு பேர், குகப்பெருமாள் அவரும் பேர் பெற்றுட்டார் பெருமாள்னு, அங்கத பெருமாள் அங்கதனுக்கும் பெருமாள்னு பேர் வந்திருக்கு. இந்த பெருமாளோட யாருக்கு சம்பந்தம் இருக்கோ அப்பா எல்லாருக்கும் பெருமாள்னு திருநாமம் வந்துருக்கு. அதான் குன்னமேந்தி குய்மலை காத்தவன் தடங்கொள் வீடு தரும் சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமேண்டு. தன்னை ஒக்க அருள் செய்வான் எம்பெருமான். அதனால இத்தனை பெருமாள். அந்த திருமொழியை பாடின ஆழ்வாருக்கும் குலசேகர பெருமாள்னு அமைஞ்சிருத்து. அதனால பார்த்தா ஸ்ரீ ராமாயணம் சொல்ல வந்ததுதான் பெருமாளை பத்தின வைபவம் தான். அது திருவரங்க பெருமாளா இருக்கட்டும், ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனா இருக்கட்டும், பார்த்தா பெருமாள்னு பேர் வச்சுட்டார். திருக்கண்ணபுரத்து பெருமாளா இருக்கட்டும், அங்க தாளாற்றார். அதனால இதுக்கு பெருமாள் திருமொழி. அதுல குறிப்பா சொல்லக்கூடியது ஸ்ரீராமாயணத்தை வச்சுட்டு பெருமாள் திருமொழி. அப்புறம் திருச்சந்த விருத்தம்னு பேரு. அது இலக்கண நடை. சந்தம் அது ஒரு விருத்தம். அது அந்த சந்தத்திலேயே அமைந்தது அந்த பாடல். அதனால அதுக்கு தமிழ் இலக்கண மரியாதைப்படி திருச்சந்த விருத்தம் அப்படி. அப்புறம் திருமாலைன்னு வந்தது, அது ஒரு மாலை பிரபந்தம். அதுவும் தமிழ் இலக்கிய முறைப்படி எளிய தமிழ்ல செய்யப்பட்டது. உள்ளதுலேயே திருமாலை ரொம்ப சுலபமா இருக்கும் படிக்க. அதனால அதுக்கு திருமாலைன்னு பேர் கொடுத்தார்கள். அப்புறம் பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி உணர்த்துதல்னு அது ஒரு இலக்கிய இலக்கண முறைமை, அதுக்கு உட்பட்டு வந்தது. அதனால அதுக்கு பள்ளி எழுச்சி, அதுக்கு ஒரு திருவை சேர்த்து திருப்பள்ளி எழுச்சி. அதுக்கு அடுத்த பிரபந்தம் அமரநாதிபிரான்னு தொடங்குறது, அதனால அமரநாதிபிரான்னே வச்சுக்கணும். அப்புறம் கஞ்சனஞ்சிறுத்தாம்புன்னு தொடங்குறது, அதனால கஞ்சனஞ்சிறுத்தாம்பனே வச்சுக்கணும். அப்புறம் திருமொழி, வெறுமன திருமொழின்னு தான் சொல்லுவா. அப்ப திருமொழின்னு சொன்னாலே திருமங்கை ஆழ்வார் திருமொழியைத்தான் குறிக்கும். திருவாய்மொழின்னு சொன்னாலே நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியைத்தான் குறிக்கும். இருந்தாலும் பின்னால அது என்ன திருமொழி, பெருமாள் திருமொழியா, பெரியாழ்வார் திருமொழியா, நாச்சிய திருமொழியான்னு கேள்வி வந்துருக்கும். உடனே பெரிய திருமொழி, அந்த பெரியங்கிற அந்த அடைமொழியை சேர்த்து பெரிய திருமொழின்னு ஆக்கி வச்சுட்டார்.
அதுக்கு பின்னால் 2 தாண்டகம் இருக்கு. அது தாண்டகம்னு ஒரு லட்சணம் தமிழ் இலக்கண இலக்கியங்கிறவங்க. அதனால அது வந்து ஒன்று 20 பாட்டு, இன்னொன்று 30 பாட்டு. அதனால திருக்குறுந்தாண்டகம் தீடுந்தாண்டகம் வச்சுட்டோம். அப்புறம் அந்தாதி கிரமத்துல ஆழ்வார்கள் பாட ஆரம்பிச்சார்கள். அந்தாதி கவிஞர்னு சொன்னா அது பொய்கை ஆழ்வார் தான். இந்த தமிழ் இலக்கண இலக்கிய மரபுல முதல்ல அந்தாதி பாடின பெருமை பொய்கை ஆழ்வாரை சாரும். அவர் பாடினது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, அப்படி 3 ஆழ்வார்கள். அது நான்முகன் திருவந்தாதின்னு ஆயிடுது. நான்முகன்னு தொடங்குறது, அதனால அதுக்கு நான்முகன் திருவந்தாதின்னு பேர். அப்புறம் திருவிருத்தம், அது அகத்துறை கோட்பாடு கீழே வருது, தமிழ் இலக்கண இலக்கியத்துக்கு உட்பட்டு வருது. அதனால அதுக்கு விருத்தம், அதோட திருவை சேர்த்து திருவிருத்தம். அப்புறம் திருவந்தாதி, அது பெரிய திருவந்தாதி. ஏன் சுவாமி, இதெல்லாம் 100 பாட்டு இருக்கு, அதுல 88 பாட்டு இருக்கு, அதுக்கு என்ன பெரிய திருமொழி அப்படின்னு கேட்டோம். அந்த இடத்துல ஆழ்வார் யான் பெரியன் நீ சிறியன்ட்ட. அதுல நிறைய விஷயம் இருக்கு. எம்பெருமானுடைய பரதத்துவத்தை சொல்லி ஆச்சரியப்படுறார். அந்த இடத்துல நான் தான் பெரியங்கிறார் ஆழ்வார். அப்படி சொன்னதுனால அது பெரிய திருமொழி. அது மட்டும் இல்லை, நிறைய தத்துவார்த்தங்கள் பொதிஞ்சு இருக்கு. அதனால அதுக்கு பெரிய திருமொழின்னு பேர் வந்துருக்கு. எழுகூற்றிருக்கை, அது ஒரு இலக்கணம். 7 பாகமா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். கூற்றிருக்கை, எழுகூற்றிருக்கை, அதுக்கு ஒரு திருவை சேர்த்தா அது திருவெழுக்கூற்றிருக்கை ஆயிடுச்சு. அப்புறம் ஆசிரியப்பால் அமைஞ்சது. ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானைங்கிறார். அது திரு ஆசிரியப்பா, அது தொடர்ந்து போகும். அதாவது திரு ஆசிரியப்பா, அது திருவாசிரியம்னு ஆகிப்போச்சு. அப்புறம் 2 மடல், மடல் பிரபந்தம், அது மடலுக்கு உண்டான லட்சணத்தோடு அமைந்தது சில பாடல்கள். அதனால அதுல 2 பிரபந்தமா பண்ண போய் சிறிய திருமடல் பெரிய திருமடல். அப்புறம் நூற்றந்தாதி, அதுல 108 பாட்டு இருக்கு. அது அந்தாதி கிரமத்தில் அமைஞ்சது, நூற்றந்தாதின்னு சொல்லிட்டா. அதுல பாடப்பட்ட பாட்டுடை தலைவன் ஸ்ரீ ராமானுஜர், அதாவது ராமானுஜ நூற்றந்தாதின்னு பேர். இது உபதேச சாஸ்திரமா இருக்கு. குரு பரம்பரையை எடுத்து சொல்லக்கூடிய சாஸ்திரம். மணவாள மாமணிகள் குரு பரம்பரை அனுசந்தானம் பண்றார். பொய்யாழ்வார் தொடங்கி அனுசந்தானம். அதனால அதுக்கு உபதேச ரத்தின மாலைன்னு பேர் வச்சுட்டார். ஒவ்வொரு பாசனமுமே ரத்தினம் போன்று இருக்கு. அதையெல்லாம் மாலையா கோர்த்து இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்ததனில் நானும் சிந்திப்பார் எந்தை எதிராசர் இன்னருளுக்கு என்ற இலக்காகி. அப்ப எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான்னு ஆரம்பிச்சு என்றை எதிராச இன்னருளுக்கு என்று விளக்காயின்னு பூர்த்தி பண்றார். அப்ப அஸ்பத ஆச்சாரியனை முதல்ல சேவிச்சுட்டு கடைசியில எல்லாருக்குமே சரம குருவா இருக்கக்கூடியவர், சரமகுரு தாத்பரிய நிர்ணயம் பண்ணி காட்டுறார். அதுல எந்த எதிராச இன்னருளுக்கு என்று விளக்காகின்னு பின்னால் வரக்கூடிய பிரபந்தம். அது திருவாய்மொழி நூற்றந்தாதி, அதுவும் அந்தாதி கிரமத்துல இருக்கு. அதனால நூற்றந்தாதி 100 பாட்டு, 100 திருவாய்மொழிக்கு 100 பாட்டு. அதனால திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படின்னு பேர். அப்புறம் ஞானசாரம், பிரமேயசாரம், சப்தகாதை, நித்தியனுசந்தான புஸ்தகம் அப்படியே போறது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் காரணம். மகாநாராயண உபநிஷத்திற்கு அதனால அம்பஸ்ய பாரே நாகஸ்ய பிருஷ்டேன்னு அற்புதமா ஆரம்பிக்கிறது. அதனால அம்பசி சேவிங்கோ, பெருமாளுக்கு மங்களாசாசனமா இருக்கட்டும்னு முதல் வார்த்தையை வச்சு சொல்றது. அது வேதத்திலையும் சொல்லுவா, வேதாந்தத்திலையும் சொல்லுவா. இந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அதனால திருப்பல்லாண்டு என திருநாமம் பெற்றது என்னவுமா. பல்லாண்டு என்கிற பதம் பல் ஆண்டு என்று பிரிந்து பல வருஷங்கள் என்று பொருளுடையது. பல்லாண்டு, பல்லாண்டுனா பல் ஆண்டு, பல ஆண்டு, பல ஆண்டுகள், பல நூற்றாண்டு, பல ஆயிரம் ஆண்டு, பல கோடி, அப்படியே போறது. பல வருஷங்களிலும் எம்பெருமானுக்கு மங்களம் உண்டாக வேணும் என்பது தாத்பரியம். 100 வருஷம் நன்னா இருப்பேன், நீ 100 வருஷம் நன்னா இருப்பேன். அதனால மனுஷிய ஆயுசு அவ்வளவுதான். மனுஷர்தாம் புகுவரையிலும், வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரையிலும். ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்லை, லட்சம் கோடி சொல்லிண்டே போகும். அதனால பல வருஷங்களிலும் எம்பெருமானுக்கு மங்களம் உண்டாக வேணும்னு இந்த ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பாடி திருப்தி உண்டாகல. அதை பின்னால பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல விளக்கமா சொல்றேன். எம்பெருமானுக்கு மங்களம் உண்டாக வேணும் என்பது தாத்பரியம்.
சர்வதா விஜயீ பவ என்றபடி. எப்போது உனக்கு வெற்றி. ஜிதந்தே புண்டரீகாட்சா, ஜிதந்தே புண்டரீகாட்சா. அன்று உலகமளந்தாய் அடிபோற்றி அடிபோற்றி அடிபோற்றி. சர்வதா விஜயீ பவ என்றபடி. இத்திருப்பல்லாண்டு பிரபந்தம் திருவதரிக்க வேண்டிய காரணத்தை இவ்வாழ்வாருடைய வைபவத்திலே விரித்துரைத்தோம். ஏற்கனவே இந்த பிரபந்தத்தை பத்தி நிறைய பார்த்தாச்சு. உபதேச ரத்னமாயிலிருந்து எல்லாம் எடுத்து சொன்னோம், அதையும் அனுபவித்தோம். அவாப்த சமஸ்த காமன் என்றும் சர்வரக்ஷகன் என்றும் பிரசித்தனான ஈஸ்வரனை கண்டால், அவாப்த சமஸ்த காமன், எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவன் எம்பெருமான். நமக்கு விருப்பம் கோடி இருக்கு, நம்ம ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, பெரிய பெரிய ஆசையெல்லாம் நமக்கு இருக்கு. எவ்வளவோ ஜென்மம் எடுத்துட்டோம், இன்னும் அந்த ஆசை நம்மளை விட்டு அடங்கல. எம்பெருமான் எல்லா விருப்பங்களும் நிறைவேற பெற்றவன். உபய விபூதி ஐஸ்வர்யம் இருக்கு, உபய விபூதி நாயகனா இருக்கான், குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டா இருக்கிறான், குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன். அவனுக்கு இனி ஒன்னு அடையணும், உன்னை விரும்பணும், இனிமே ஒன்னு அடையணும், உன்னை பெறணும், உன்னை வாங்கணுங்கிறதே கிடையாது லோகத்துல. சர்வ ரக்ஷகன் என்றும், எல்லாருக்கும் ரட்சகத்துவம் இருக்கு. சிறு வயசுல பிறந்த உடனே அம்மா காப்பாத்துற, அந்த சின்ன குழந்தை பிறந்திருக்கு, 1 மாசம் 2 மாசம்னா பெரியவாள்லாம் கூடி நின்று எல்லாரும் சேர்ந்து ஆத்துல இருக்கிற பெரியவாள்லாம் காப்பாத்தி கொடுக்குறார். ரட்சகத்துவம் பல பேர்கிட்ட இருக்கு, ஆனால் சர்வ ரட்சகத்துவம் எம்பெருமான் ஒருவன்டே இருக்கு. பிரசித்தனான ஈஸ்வரனை கண்டார். இவ்வளவு பெருமை படைத்த அந்த எம்பெருமானை கண்டால் தமக்கு வேண்டிய மங்களங்களை அவனிடத்தில் பிரார்த்தித்து பெற வேண்டி இருக்க. இப்படி அவாப்த சமஸ்த காமனா இருக்கான், சர்வ ரட்சகனா இருக்கான், உபய விபூதி ஐஸ்வர்யம் இருக்கு, உபய விபூதி நாதனா இருக்கா. இவர்கிட்ட கேட்டா என்ன கிடைக்கும்? இந்திர பதவி கிடைக்கும், பிரம்மா பதவி கிடைக்கும், அதை விட பெரிய பதவி உண்டா? எல்லா மங்களும் கிடைக்குமே, லோகத்துல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான்னு எம்பெருமான். அப்படி பெற வேண்டி இருக்க தாம் அவனுக்கு மங்களம் உண்டாகுமாறு ஆசாசிப்பதே தகுதியோ என்னில். பெரியவா வந்தா நம்ம விழுந்து சேவிக்கணும். ஆத்துக்கு பெரியவா வரா, வந்தவுடனே சேவிச்சிடணும் எல்லாரையும். போகும்போது யாரையும் சேவிக்க கூடாது. ஊருக்கு புறப்பட்டு போறாளா, கைய கூப்பி நின்றணும். அப்ப நீங்க சேவிக்க போகக்கூடாது. அவ ஆத்து வாசலுக்கு வந்தவுடனே உள்ள அழைத்து உடனே எல்லாரும் விழுந்து சேவிக்கணும். அப்படி எம்பெருமான சேவிச்சு பெற வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி வந்தவால எல்லாரும் வந்தேலா, சௌரியமா இருந்ததா பிரயாணம், நீங்க பல்லாண்டுமா நன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம சிறுவர்கள் வாழ்த்த முடியுமா? நம்ம பெரியவாளை கண்டா விழுந்து சேவிக்கணும். அவ கொடுக்குற அந்த அந்த பொருள்களை ஆசையோட அனுகிரகமா வாங்கிக்கணும். அந்த மாதிரி இல்லாம நீங்க நன்னா இருங்கோ, நீ நன்னா இருந்து ஒரு மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பகவத் கிருபையினால் கிடைத்த பக்தியினால் அந்த பகவானுடைய சர்வரக்ஷகத்துவம் முதலான குணங்களை அடியோடு மறந்து, எவ்வளவோ வரா ஆத்துக்கு. நம்ம ஊருக்கு ஒருத்தர் வராரு, பெரியவர் மந்திரி வராருன்னா எல்லாரும் கடிதாசி எழுதி கொண்டு போறோம், அவ கையில கொடுக்குறோம். எங்க ஊருக்கு என்னென்ன செய்யணும், எங்க ஊருக்கு இதுதான் பார்த்துங்கோ, எனக்கு இவ்வளவு செய்யுங்கோ, எனக்கு இந்த வேலை வேணும் எல்லாம் கேட்கறோம். அப்படி ஒண்ணுமே கேட்கலையே. பகவத் கிருபையினால் கிடைத்த பக்தியினால் அந்த பகவானுடைய சர்வரக்ஷகத்துவமான குணங்களை அடியோடு மறந்துட்டார். அந்த எம்பெருமான் சர்வ பலப்பிரதன், எல்லாத்தையும் வாரி வாரி விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த விஷயத்தையே மறந்துட்டார். அடியோடு மறந்து பகவானுக்கு குறை ஒன்றும் இல்லாமல் இருப்பதே நமக்கு மங்களம். அப்ப சர்வ ரட்சகனா எம்பெருமான் இருக்கு. எம்பெருமான் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைச்சா அவளை யாரும் அழிக்க முடியாது. எம்பெருமான் ஒருத்தனை அழிக்கணும்னு புறப்பட்டா அவளை யாரும் காப்பாற்றவே முடியாது. அப்படி சர்வரக்ஷகன் உள்ள அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அடியோடு மறந்துட்டோம். பகவானுக்கு குறை ஒன்றும் வரக்கூடாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு மங்களம் என்று இவ்வாழ்வார் நினைத்து மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று உணர்க. அப்ப இவ்வளவு மேன்மை புரிந்திய ஒருத்தர் வந்திருக்கார். அவர்கிட்ட தனக்கு வேண்டியதை வேண்டி பெறாம வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த கல்யாண குணங்களை எல்லாம் அடியோடு மறந்து சர்வரக்ஷகனா எம்பெருமான் இருக்கு. அதற்கு 2 உதாரணம் சொல்லுவா. அந்த கஜேந்திர ஆழ்வான் காப்பாற்ற அங்கேயிருந்து ஓடோடி புறப்பட்டு வந்தான்.
அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணான். அது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது. நாராயணாவோ மணிவண்ணாவோ வாராய் நாயனரை நீக்காய், நிக்கில காரணமா இருக்க, நிஷ்காரணமா இருக்க, அற்புத காரணமா இருக்க, இந்த ஜெகத்காரணத்துவம் உனக்குத்தான் இருக்குன்னு கஜேந்திர ஆழ்வான் ஒரு யானை அறுதிட்டு சொல்றது. அப்படி அந்த எம்பெருமான் வந்தான். ஒருவேளை நான் ஈஸ்வரன் வேற யாராவது முதல்ல புறப்பட்டு வந்திருந்தா, நான் தான் சர்வேஸ்வரன் முதல்ல யாராவது புறப்பட்டு வந்திருந்தா, இந்த சக்கரம் முதல்ல அவா தலையை எடுத்துடும், அப்புறம்தான் முதலைக்கு வரும். அதே போல காக்காசுரன் பிராட்டிட்டு அபச்சாரப்பட்டான். பக்கத்துல புல்ல எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டார். அந்த காக்காசுரன் நேர போய் அம்மா காப்பாத்துன்னு இந்திராணிட்ட போய் விழுந்தான். ஏன்னா அவன் இந்திரன் குமாரன் ஜெயந்தன் பாபத்தை பண்ணி பண்ணி சாபத்தால பாதி அசுரன் ஆயிட்டான். அங்க அம்மாவும் காப்பாத்தல, அப்பாவும் காப்பாத்தல, ஆச்சாரியாலும் காப்பாத்தல, நண்பர்களும் காப்பாத்தல, யாருமே அவனை காப்பாத்தல. இங்கிருந்து பிரம்மாஸ்திரம் புறப்பட்டு போச்சு. இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஜெயந்தனை முடிக்கணுங்கிற நோக்கம் இல்லையா, நான் இவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை இவனுக்கு யாராவது கதவு திறந்தா இவனை காப்பாத்துவோம் நினைச்சா அவளை முதல்ல கொன்றுடும் அப்படின்னு பிரம்மாஸ்திரம் புறப்பட்டு போச்சான். இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்படி எம்பெருமான் சர்வரக்ஷகத்துவ குணமுடையவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கா ஒரு குறை வந்துட போது, அந்த எம்பெருமானுக்கு என்ன குறை வந்துட போகுது, அந்த எம்பெருமானுக்கா கண்ணெச்சல் பற்ற பொழுது பற்றும் பற்றும்னு ஆழ்வார் நினைத்து மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று உணர்க. ஞான திசை என்றும் பிரீதி தசை என்றும் 2 அவஸ்தைகள் உண்டு. அப்ப ஞான திசை, அந்த திசை அப்படின்னா நன்றாக அறிவுள்ள திசை, எம்பெருமானை பத்தி நன்றாக தெரிந்த திசையில இருப்போம். நாம என்னன்னு கேட்டோம், அவன் ரக்ஷகன், நாம ரக்ஷிய வஸ்து, அவன் நம்மளை காப்பாத்தணும், நாம காப்பாற்றப்பட வேண்டிய பொருள், அந்த ஞானம் இருக்கணும். பிரீதி திசை, பிரேம திசையில இல்ல இல்ல எம்பெருமான நாம தான் ரட்சிக்கணும், அந்த எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் புறப்பட்டுட்டார். திருவீதி உற்சவெல்லாம் கண்டருளி ரங்கவிலாசன போய் திருவந்திக்காப்பாயி இயற்பா கோஷ்டி சாத்துமறையாகி ஆஸ்தானம் வரைக்கும் போகணும் எம்பெருமான். அப்புறம் அவருக்கு பல்லாண்டு சொல்லிகிட்டே இருப்போம்னு பூர்வாச்சாரியர்கள் பிரம்மோற்சவம் ஆரம்பத்துல திருமுலை சாத்து திருநாள்ல மேல் உத்திரியத்தை எடுத்து மேல போட்டு கொண்டாடுவா. எம்பெருமானுக்கு உற்சவம் ஆரம்பிச்சுன்னா அவளுக்கு ஆனந்தம். அதே சமயத்துல சாயங்காலம் வாகன புறப்பாடு ஆரம்பிச்ச உடனே கோஷ்டியில சேவிச்சுன்னு போனாலும் 2 பக்கமா எல்லாருமா சேர்ந்து இருந்து எம்பெருமான கவனத்தோட கொண்டு போய் திருவந்திக்காப்பாயி இயற்பா சாத்துமறையாகி ஆஸ்தானத்துல போய் எம்பெருமான் பாலமுது அம்சியாகி வீணை ஏகாந்தம் கேட்டுட்டும் அப்புறம் சயனிச்சுக்கணும். அப்புறம் ஆத்துக்கு அதை நினைச்சு பார்த்து இன்னைக்கு எம்பெருமானுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு ஆனந்தப்படுவார்கள். அப்ப பிரம்மோற்சவம் தொடக்கத்துல எம்பெருமானுக்கு இவ்வளவு வைபவம் வரப்போகுதுன்னு கொண்டாட்டம். அது ஞான தசை. எம்பெருமான் வெளியே வந்துட்டான், வாகன புறப்பாடு, திடீர்னு மழைகளை வந்துடக்கூடாது, வாகனத்தை சரியா எடுத்துட்டு போய் ஸ்ரீபாதாய்கள் தோளுக்கினியான தோல்ல வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். திருத்தேர் உற்சவம் இருக்கு, கோரத உற்சவம் இருக்கு, பெருமாள் அணுங்காம குடுங்காம பத்திரமா வந்து சேரணும். அதுதான் பிரீத்தி திசை, அதுதான் பிரேம தசைன்னு பேர். அவற்றுள் சர்வேஸ்வரனே ரட்சகனாகவும் தான் அவனாலே ரசிக்கப்படுகிறவனாகவும் பிரணவத்தில் சொல்லுகிறபடியே, பிரணவத்துல அது ஓம்ங்கிற பிரணவத்தினால ஸ்வரூபம் சொல்லிடுத்து. ஸ்வரூபம் என்னன்னா அவன் ரட்சகன், நான் ரட்சிய வஸ்து, அவன் ஆண்டான், நான் அடிமை சொல்லுகிறபடியே தெளிவாக கண்டு அனுசந்திக்கும் தசை ஞான தசையான். அப்ப நட்டா தெரிஞ்சிருத்து பிரணவார்த்தம். ஓம் நமோ அஷ்டாட்சர, அந்த அஷ்டாட்சரத்துக்கு உண்டான அர்த்தமும் தெரியும், அது ஞான திசை. அந்த நிலைமையில் அண்ணா அடியே நிழலை களையாயே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார் திருவேங்கட உடையான. அப்போ அண்ணா மிக உயர்ந்தவனே அப்படின்னு அர்த்தம். அடியே நிழலை களையாயே, என்னுடைய இடரை நீ களைஞ்சு கொடுக்கணும், என் இடராளி நீங்குகவே என்று முதல்லயே பிரார்த்திச்சுட்டார் ஆழ்வார். என் இடராளியே நீக்கி கொடு அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்கிறார். அப்படி அந்த ஆழ்வார் கேட்ட மாதிரி இங்க கேட்கல என்றார் போலே பிரார்த்திப்பார்கள். இப்படிலாம் நினைச்சு ஆழ்வார்கள் பிரார்த்திக்கிறார். இனி சர்வேஸ்வரனுடைய ஞான சக்திகளை எல்லாம்
மறந்து சௌந்தரிய சௌகுமாரியங்களையே அனுசந்தித்து ரொம்ப சௌந்தரியமா இருக்கான் எம்பெருமான், ரொம்ப அழகனா இருக்கான். அப்பேற்பட்ட இந்த அழகுக்கு கண்ணெச்சில் பற்றும் போல இருக்கே, இந்த அழகு கண்ணெச்சில் பற்றும் போல இருக்கே அப்படின்னு ஆழ்வாருக்கு மனசு தாங்கல. இப்படிப்பட்ட அழகிய திருமேனிக்கு என்ன தீங்கு விளைந்திருமோ என்று அச்சம் சங்கித்து வியாகுலப்படும் திசை பிரீதி திசையாம். அப்ப ஒவ்வொரு புறப்பாட்டு சமயத்திலையும் ஆனந்தமா போறோம், இல்ல பெருமானுக்கு பல்லாண்டு பாடணும். தோழிக்கு ஞான்ல ஏற பண்ணிட்டு வரோம், யானை வாகனம் ஒசரமா இருக்கு, குதிரை வாகனம் இன்னும் ஒசரமா இருக்கு. அப்படி வருகின்ற காலத்துல எம்பெருமானுக்கு ஒரு குறையும் இல்லாம அந்த சௌந்தரியத்தை பார்க்கிறோம், அந்த லாவண்யத்தை பார்க்கிறோம், அந்த சௌகுமாரியத்தை பார்க்கிறோம். இவ்வளவு மென்மையான திருமேனி, நீ பூவை பூவண்ணான்னு பூ போல திருமேனி, அதை அலுங்காம குலுங்காம அப்படியே படியேத்தம் கண்டருளி படியில நடந்து அங்க நடந்து இங்க நடந்து அப்படியே ஆஸ்தானத்துக்கு போறார். அந்த திசை அவருக்கு பிரீதி திசை, பிரேம திசை. அப்பேற்பட்ட அந்த பெருமானுக்கு ஏதாவது வந்துருமோன்னு அச்சம் சங்கித்து, அச்சப்பட்டு பயந்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு, அப்பேற்பட்ட அந்த திசை பிரீதி திசையாம். அந்த நிலைமையில் ஈஸ்வரனை ரட்சிக்க வழி தேடி தடுமாறுவர்கள். அப்ப அந்த எம்பெருமான ரட்சிக்கணும் இல்லையோ, அந்த எம்பெருமானுக்கு என்ன வந்துருத்து? ஆனைமலைக்குள்ள இருக்காரு புகையில பார்க்கிறாரு பிள்ளைலோகாச்சாரியர். திருவரங்கத்திலேருந்து புறப்பட்டு ஆனைமலைக்கு வந்துட்டோம், மதுரைக்கு பக்கத்துல. அங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு, பெருமாளுக்கு விசிறணும், விசிறி விடுங்கோ அப்படிங்கிற திருவாய்மொழி பிள்ளையோட திருத்தாயார பார்த்து. பெருமானுக்கும் வேர்க்குமோ, இந்த திவ்யமங்கல விருக்கத்துக்கும் வேர்க்குமோ அப்படின்னு அவர் கேட்கிறார். அது ஞான திசை. இவர் சொல்றாரு இல்ல, வேர்த்து பசித்து வயரசைந்து அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கார். வேர்க்கிறது வீசுங்கோ அப்படிங்கிறார். இது பிரேம தசை அப்படி வச்சுக்கணும். அப்படி வழி தேடி தடுமாறுவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு போற்றி ஜிதந்தே என்று கொண்டாடுகிறார்கள். ஆக எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். சர்வஜனாய் சர்வசக்தனான எம்பெருமானிடத்திலே பிரீத்தியினால் கலங்கி அச்சம் சங்கிப்பித்து மற்றும் பகையிடத்தில் காணத்தக்கது. இது மங்களாசாசனம். இந்த மங்களாசாசனத்தை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. பல பேரை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பிள்ளைலோகாச்சாரியா தொடக்கமானவர்கள், பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை, எல்லோருமே எல்லா வியாக்கியானங்களையும் வருது. அதுல எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறார். நாம அதை அனுபவிப்போம். அப்போ சர்வஜனா இருக்கான், சர்வசக்தனா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமா இடத்திலே பிரீத்தியினால் கலங்கி அச்சம் சங்கிப்பது பல இடத்துலையும் காணலாம். இன்னும் சில பேர்கிட்ட இருக்கான். இவருக்கு முன்னால ஆழ்வாருக்கு முன்னாலேயே பல பேர் அப்படி அந்த எம்பெருமான் மேல உண்டான அதீதமான அன்பினாலே மனம் கலங்கி உள்ளார்கள். அதுல முதல்ல காட்டுறார், ஸ்ரீராமன் பிராட்டியை திருமணம் புரிந்து கொண்டு மிதிலாபுரியில் நின்றும் அயோத்திக்கு மீண்டும் வரும்போது பரசுராமன் வந்து தோன்றின காலத்தில் தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமனுடைய பிரபல சக்தி விசேஷங்களை மறந்து இளமையும் சௌகாரையும் பார்த்து அஞ்சி பரசுராமன் இடத்திலேயே அபயம் பிரார்த்தித்தான். அப்போ ராமனுடைய பிரபாவம் நன்னா தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கார். அந்த அசுரர்களை எல்லாம் எல்லோருமே ராட்சசர்கள், அன்று நேர்ந்த நிசாசரரை, அவளுக்கு ராத்திரி பலம் ஜாஸ்தி, அவர்களை எல்லாம் இவன் அழித்துள்ளான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனுக்கு இவ்வளவு பராக்கிரம் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் பரசுராமன் வந்துட்டாரேன்னு பயந்து போய் அந்த ராமனை பார்த்து ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணி, குழந்தை நன்னா இருக்கட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிட்டு உடனே பரசுராமன் இடத்திலே அபயத்தை பிரார்த்தித்தான். கௌசல்யையும் ஸ்ரீராமனுடைய பிரபாவங்களை அறிந்திருந்தும் இராமன் வனவாசத்துக்கு புறப்படும் பொழுது தத்தே பவது மங்களம், தத்தே பவது மங்களம் என்று மங்களங்களை ஆசாசித்தாள். அப்ப அந்த கௌசல்யாக்கு நன்ன தெரியும். இருந்தாலும் தத்தே பவது மங்களம், தத்தே பவது மங்களம், உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும், அங்கேயும் உங்களுக்கு மங்களமே உண்டாகட்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகளும் தங்களுடைய ஆபத்தை போக்கவும் அபிமதங்களை கொடுக்கவும் ஸ்ரீராமன் இருந்தொழி இருக்கிறான் என்று அறிந்து வைத்தும் அதை மறந்து ஸ்ரீராமனுடைய வழிவடைகளை ஈடுபட்டு
மங்களாசாசனம் பண்ணினார்கள். இப்ப தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் வந்தா, அவருடைய சரீரத்தெல்லாம் காமிச்சா, ராமா எங்களை நீதான் காப்பாத்தணும்னு சொன்னா. அந்த ராவனுடைய சௌந்தரியத்தை பார்த்தாரோ இல்லையோ, சர்வாங்க சுந்தரனா இருக்கான். அப்பேற்பட்ட இந்த ராவனுடைய வடிவழகுக்கு அந்த அசுராலால ஒரு குறையும் நேரக்கூடாதுன்னு மங்களாசாசனம் பண்ணினார்கள். அதே போல விஸ்வாமித்திரன் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், ஆற்றல் மிகுந்தவன் ஸ்ரீராமன், அதீதமான சக்தியை உடையவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சபையில அந்த ராமனுடைய பரதத்துவத்தை வெளியிட்டு சொன்னாலும், தாடக ஓடி வர காலத்துல பத்ரந்தே, குழந்தைகளா நீங்க நன்னா இருக்கணும், குழந்தைகளா நீங்க நன்னா இருக்கணும்னு விஸ்வாமித்திரர் வயிறு பிடித்தாராம். விஸ்வாமித்திரர் அப்பேற்பட்ட அந்த ஒரு காலம். அப்படி அந்த வசிஷ்டர் மூர்த்தம் வச்சுட்டார். நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். இருந்தாலும் அந்த பட்டாபிஷேகம் நடக்கல. மேற்கொண்டு வால்மீகி தானே கதை எழுத போறார். அவருக்கு அந்த இடத்துல, ராமா உன் பட்டாபிஷேகம் நிறுத்தணும்னு அடுத்த ஸ்லோகம் எழுத போறேன், உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். இது ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு இந்த ராமனும் சீதையும் வனவாசத்துல வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் அவளை அங்க திவ்ய தம்பதிகளா சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் சீதை வால்மீகி ஆசிரமத்துல இருந்து லவகுஷர்களுக்கு அந்த ராமாயணத்தை சொல்லி வச்சு இவ்வளவு நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த கதை முடிந்தாலும் இந்த கதை எழுதுகின்ற காலத்துல பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டோம். அப்புறம் பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லணும். அந்த இடத்துல வால்மீகி வயிறு பிடித்தார். அப்ப விஸ்வாமித்திர ரிஷி வயிறு பிடித்தார், வால்மீகி ரிஷி வயிறு பிடித்திருக்கார். இப்படியே மங்களாசாசனத்துக்கு பல பேர். அதை தனியா மங்களாசாசனம் உபன்யாசத்துல வச்சுக்கலாம். இப்போ தண்டகாரண்ய வாசிகள் அவர்களும் மங்களாசாசனம் செய்து உள்ளார்கள். இதெல்லாம் ஸ்ரீவஜன பூஷண வியாக்கியானத்துல மனவளவனைகள் விரிவாக சொல்லியுள்ளார். மங்களாசாசனம் பண்ணிக்கிறவர்கள் சர்வரட்சகனான ஈஸ்வரனை ரட்சியனாகவும் அவனாலே ரட்சிக்கப்பட வேண்டிய தங்களை ரட்சகர்களாகவும் நினைக்க நேரிடும்படியால். அப்ப இங்க தட்டு மாறி கிடக்கிறது. ரட்சகன் நீ, ரட்சிய வஸ்து நான். அது மாறி போச்சு. நான் தான் ரட்சகன், நீ தான் காப்பாற்ற வேண்டிய பொருள். உன்னை காப்பாத்துறேன், உனக்கு நன்னா இருக்கணும், உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகணும், உனக்கு காப்பிடணும், அதற்காக வந்திருக்கேன். இந்த நினைவு விபரீத ஞானமே அன்றோ. இப்படி நினைக்கலாமா? இப்படி ஒரு ஞானம் உண்டா? அது விபரீத ஞானமாச்சே அப்படின்னு கேட்கிறார். மயர்வர மதிநலம் பெற்றவரான ஆழ்வார்களுக்கு இந்த விபரீத ஞானம் கூடாதே என்னில். சில பேர் கேட்பா, சாட்சாத் எம்பெருமான் தானே அவளுக்கு ஆச்சாரியான்னு சொல்றேன். அப்ப அவனுக்கு முழுமையான ஞானம் இருக்கே. மயர்வர மதிநலம் அள்ளிருக்கான் எம்பெருமான். அப்ப இந்த ஆழ்வார்களுக்கு இது கூடுமோ? கூடாதே என்னில். தீவினைகளின் பயனாக வருகிற விபரீத ஞானம் ஹேயமே ஒழிய பகவானுடைய வைலட்சண்யம் அடியாக வருகிற விபரீத ஞானம் ஹேயம் அல்ல. இது ஒண்ணும் குற்றம் இல்லை. தீயவினைகளின் பயனாக வருகிற விபரீத ஞானம் தான் அது குற்றம். ஹேயம் ஹேயம் குற்றம்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் விஷயத்துல அவனை ரட்சிய வஸ்துவாக்கி நாம ரட்சகனாதுல தோஷம் இல்லை. அது நன்மைதான். அது எம்பெருமானுக்கு நன்மையைத்தான் செய்யும், தீவினையை செய்யாது. பகவானுடைய வைலட்சண்யம் அடியாக அந்த எம்பெருமானை பார்க்கிறேன், அவனுடைய சௌந்தரியத்துக்கு ஒரு குற்றமும் வந்துடக்கூடாது. அதனால இது விபரீத ஞானம் ஏயம் அல்ல, மிக உத்தேசியமாகவும் இருக்கும். இது ஸ்வரூபம். இந்த மங்களாசாசனம் தான் ஸ்வரூபம். இந்த விபரீத ஞானம் பரமபதத்திலும் உண்டு. ஹாவு 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 என்கிற சாமகான கோஷத்தை கேட்கும் திருவனந்த ஆழ்வான் அந்த சாம கோஷத்தை அசுர ராட்சசர்களின் கோலாகலம் என்று பிரமித்து ஷீரி அலலை உமிழ்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி சாமகானம் என்றா அவ ஸ்வரத்தோட உச்சஸ்தாயில சேவிக்கிறா. அங்க என்ன சப்தம் அப்படின்னு அந்த திருவனந்தாழ்வானுக்கு பயம் வந்துருது. உடனே பார்த்தான், இங்கதான் சர்வேஸ்வரன் இருக்கான், இது நித்திய பூதி, இங்க வேற யாரும் நுழைய முடியாது, வைகுண்டநாதனா இருக்கான். அப்பேற்பட்ட திவ்ய நகரம் வைகுந்தமா நகரம், இங்க எப்படி சத்துருக்கள் பிரவேசிப்பார்கள் அப்படிங்கிற ஞானம் இருந்தாலும் ஆதிசேஷ சப்தத்தை கேட்டு கலங்கி போய் நெருப்பை கக்கிறான். நம்மாழ்வாருக்கும் அதேதான். பரமபதத்துல எம்பெருமானுக்கு ஆபத்து வருமோ? ஒரு ஆபத்தும் கிடையாது. அங்கு பரிவர் உலர். அங்க இருக்கிறவா எல்லாருமே பரிவோட இருக்கக்கூடியவா. அதனால அங்க ஆபத்து இல்லை. அதை கேட்ட உடனே
ஆழ்வார் நிம்மதி அடைந்தார் என்று. ஆமா, ஆங்கு ஆறாவமுதம் கேட்டு அளவுமிலும் பூங்கா அளவு என்றார் திருமலை செப்பிரான். அப்பேற்பட்ட திருமலை செப்பிரான் அற்புதமா எடுத்து காட்டுறார். ஸ்னேகாது அஸ்தான ரக்ஷா வியசனி வியசன அபிர்பயம் சார்ங்க சக்கராசி முக்கியி ஆனந்த ஏகார்ணவம் ஸ்ரீர் பகவதி யுவையோர் ஆகுகு ஆஸ்தான ரத்னம் அப்படின்னு அந்த பர்வதத்துல பஞ்சாயுத ஆழ்வார்களும் பிரேமத்தாலே கலங்கி காப்பிடா நிற்பர்கள். அப்ப ரிஷிகள் இவாதான் பண்ணியிருக்கான்னா இல்ல, அனந்த கருட விஷ்ணக்சேன அங்க இருக்கிற எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதமும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு சொல்லும், எம்பெருமானுக்கு காப்பிடுமான். ஆனந்தக ஆர்வனமாக அங்க பெரிய அது ஆனந்த கொடுக்கக்கூடிய பெரிய கடலா இருக்கு, எம்பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்கும். அங்க என்ன வரப்போறது குறை இருந்தாலும் குறை வந்துடுமே என்று பயசங்கிகளாய் பயந்து சந்தேகப்பட்டு அப்படின்னு காட்டுறார் என்று பட்டரும் சீகுணரத்ன கோஷத்தில் அருளி செய்தார். யுவயோகோ ஆகுகு ஆஸ்தான ரத்னம் என்று அற்புதமாக காட்டியுள்ளார். ஆகையால் எம்பெருமானுக்கு மங்களங்களை விரும்புவது சேதனருக்கு ஸ்வரூபானுரூபம் நித்தியமுமாம். அதனால எம்பெருமானுக்கு எல்லா மங்களம் உண்டாகணும் அப்படின்னு இந்த சேதனன் நேர கோயிலுக்கு போய் எம்பெருமான்கிட்ட போய் ஒரு நாளும் நம்ம குறைய சொல்லக்கூடாது. சம்பிரதாயமா சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை உனக்கு ஏதாவது குறை இருந்து அந்த குறைய நீ எம்பெருமான்கிட்டவே விண்ணப்பம் செய்தால், இவனுக்கு ஒரு ஆச்சாரியனை காமிச்சு கொடுத்துருக்கோம், ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிருக்க, அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர் மூலியமா அவனுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேருமே. இப்படி அவன் குறைய சொல்றானேன்னு எம்பெருமான் மனசு வருத்தப்படும். அதனால இது குறை சொல்ற இடம் இல்லை, இது குறைய எம்பெருமான் கேட்கக்கூடிய இடமும் இல்லை. அவன் கேட்டுக்கிறான், அது வேற, அவன் தயாலு, அதனால கேட்டுக்கிறான். அதனால நாம என்ன செய்யணும்னா ஸ்வரூப அனுரூபம் நித்தியமுமாம் அப்படிங்கிற. அப்ப நாம எல்லாருமே மங்களாசாசன பரவணும். நேர எம்பெருமானுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தேன். திவ்யதேச யாத்திரை போனேன், எம்பெருமான்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினேன், பெருமாளை சேவிச்சேன், பெருமாள்கிட்ட போய் அதை கேட்டேன். அந்த கோயிலுக்கு போனா அது கேட்கணுமா, இந்த கோயிலுக்கு போனா இதை கேட்கலாமா? ஒரு கோயிலையும் ஒன்றும் கேட்க வேண்டாம், நேர எம்பெருமான்கிட்ட போக வேண்டியது. நீ நன்னா இருக்கணும், நீ நல்லா இரு, க்ஷேமமா இரு. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட அனந்த கருட விஷ்ணக்சேனரோட ஆழ்வார் ஆச்சாரியனோட உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. சிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து கிருஷிகேஷா மகாபுருஷ பூர்வஜா அப்படின்னு சிதந்தே ஸ்தோத்திரம் தொடங்கி இந்த பல்லாண்ட சொல்லி அன்றி உலகமனந்தாய் அடி போற்றி அப்படிங்கிற அந்த பாசுரத்தையும் சொல்லி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வோம். அதுதான் ஸ்வரூப அனுரூபமும் நித்தியமுமாம். இது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, எல்லா காலத்திலையும் எப்போதுமே எம்பெருமானுக்கு மங்களாசாசன பிரதாத்தான் நாம இருக்கணும். இந்த காலத்துல கடிதம் எழுதுகின்ற காலத்துல பதே பதே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம், அப்புறம் ஆத்துல ஸ்ரீராமாயணாதி காலக்ஷேபம், ததியாராதனம், இதைத்தான் எழுதுவா முதல்ல கடிதத்துல கேட்டு. ஸ்ரீமுகம் எழுதுகின்ற காலத்துல பெருமாளுக்கு தினந்தோறும் மங்களாசாசனம் நடக்கிறதா, இங்க திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு தினந்தோறும் ஆத்துல ஸ்ரீராமாயணம் முதலான காலக்ஷேபம், பகவத் விஷய கோஷ்டி, பாகவத கோஷ்டி, ததியாராதனம் குறைவர நடக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமுகத்துல விஷயத்தை சேர்த்து சொல்லுவாளாம். அதனால இதுல முக்கியமான விஷயம் அந்த பகவத் விஷய காலக்ஷேபம், எம்பெருமானுக்கு மங்களாசாசனம், ததியாராதனம், இது எல்லாமே ஸ்வரூப அனுரூபமா இருக்கு, நித்தியமா இருக்க வேண்டியது. மற்றுள்ள ஆழ்வார்களுக்கும் மங்களாசாசனத்தில் ஊற்றம் இருந்தாலும் அவர்களுக்கு அது எப்போதோ ஒரு கால் உள்ளதே அன்றி இப்பெரிய ஆழ்வாருக்கு போலே நித்தியமாயும் முக்கியமாயும் இராது. எப்பவாவது போற்றி போற்றின்னு கொண்டாடுவார். ஆனா அந்த பெரிய ஆழ்வாருக்கு எப்போதுமே மங்களாசாசனம் தான். அதனால அவர்களுக்கு அது பள்ளமா இருக்கும், இவருக்கு இது மேடா இருக்கும், மேலே ஏறி நிற்ப. அவர்கள் எம்பெருமானை லட்சணாக பற்றி அவனிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பெறுவதற்கு விரும்புவார்கள். அந்த எம்பெருமானை பார்த்த உடனே அவனை
ரட்சகமாக பற்றுவார்கள். தங்களுக்கு இந்த சரீரம் வேண்டாம், கழித்து கொடு, உன் திருவடியை கொடு, இன்னி இன்ன நீர்மை இனியா முறாமை மெய்நின்று கேட்டருளாய் அரியன் செய்யும் விண்ணப்பமே, இப்படியே தான் சொல்லுவா எல்லாரும். இவ்வாழ்வார் அப்படி அல்லாமல் எம்பெருமானுடைய வாழ்வையே தமக்கு வாழ்வாக நினைத்து பெருமாளுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பயப்பட்டு காப்பிடத் தேடுகிற பரமபக்தராவர் ஆனது பற்றியே மற்றுள்ள ஆழ்வார்களை விட மிக்க பெருமை உடையவரானது காரணமாகவே இவருக்கு பெரிய ஆழ்வார் என்று பிரசித்தி உண்டாயிற்று. அப்ப எல்லோரும் விரும்புவது என்ன? எனக்கு ஐஸ்வர்யம் கொடு, தொலைந்த ஐஸ்வர்யத்தை கொடு, நூதன ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு உன்னுடைய திருவடியில கைங்கரியத்தை கொடு, எனக்கு ஆத்மா அனுபவத்தை கொடு, இப்படி எம்பெருமான்கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுடும். அதையெல்லாம் மறந்துட்டு இந்த பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு வருமா? கிருட சேவையில இப்படி சேவை சாதிக்கிறாரே, ஒரு கால கீழே விட்டுண்டு இன்னொரு கால திருவடி காதுக்கு மேல வச்சு அப்படி நடந்து வராரே, அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வரணும்? இவர் நல்லபடியா திருவீதியெல்லாம் சுத்திட்டு உள்ள போய் திருவந்தி காப்பு கண்டருடி இயல் சாத்த திருவிருத்தம் சாத்து முறையை முடிச்சுட்டும் ஆஸ்தானத்திலவே சுகமா இருக்கணும். எம்பெருமானே, உன் சௌந்தரியத்துக்கும் லாவண்யத்துக்கும் சௌகுமாரியத்துக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. நீ நிம்மதியா போய் சேர்ந்து அந்த அரவண பிரசாதம் மணி சேவிச்சு அதை காதால கேட்டு உனக்கு இனிமே ஒரு குறை இல்லை, நீ ஆஸ்தானத்துல சுகமா இருக்க அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டு நான் தரிச்சு பயசங்கி நீங்களும் அதற்கப்புறம் ஆகாரம் பண்றேன், இல்லைன்னா உன்னுடைய வைபவத்தை இழைச்சுண்டு நான் அப்படியே சயனிச்சுக்க போறேன் அப்படின்னு வாசல்ல கிரீட சேவையை சேவிச்சுட்டு இவ்வளவு நினைப்பும் வரணுமா? அந்த நினைப்பு வந்தா பெரியாழ்வார் மேல நமக்கும் பக்தி உண்டாயிற்றுன்னு அர்த்தம். அப்படி ஆழ்வார்களை விட மிக்க பெருமை உடையதான காரணமாகவே இவருக்கு பெரிய ஆழ்வார் என்று பிரசித்தி உண்டாயிற்று. மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அனுமதானன்றி பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று உபதேசரத்ன மாலையிலே இவ்வர்த்தத்தை மணவாள மாமணிகள் அற்புதமாக அருளி செய்துள்ளார். அப்போ அந்த ஆழ்வாருக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, இந்த திருப்பல்லாண்டுக்கு இவ்வளவு வைபவம் இருக்கு. இனி அடுத்த உபன்யாசத்துல மேற்கொண்டும் நாமும் பல்லாண்டு சேவித்து அந்த மங்களா சாசனத்தையே ஸ்வரூப அனுரூபமாக நித்தியமாகவும் நமக்கு அந்த பெரியாழ்வார் தந்துருள வேணும் என்று பாதங்கள், அந்த பட்டர்பிரான் பாதங்களை நாமும் பற்றி நிற்போம். அடுத்த உபன்யாசத்துல திருப்பல்லாண்டை தொடர்ந்து அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.